இங்கு வந்திருந்தார் அல்லவா 2015 இந்த பகவான் இந்த அனுபவங்களை எல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் சொன்னார், தன்னை அனுப்புவதற்கு தனியே அனுப்புவதற்கு அவருடைய மகன் திரு லாரன்ஸ் அவர்களுக்கு சற்று சங்கடமாக இருந்ததாம். ஆனால் அவர் எப்படியோ அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அவர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பகவானை பார்ப்பதற்காக தன்னுடைய தாயார் வந்திருக்கிறார் என்ற நினைவோடு, அந்த தியானத்தில் அவருடைய தாயாரின் நினைவுதான் அவருக்கு வந்ததாம். இவர் முதல் முறையாக அங்கு சென்றிருக்கிறார் என்ற ஒரு கவலை வந்ததாம். அந்த தியானத்தில் பகவானுடைய நினைப்பும் அவருடைய தாயாரின் நினைப்பும் வரவே இவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, சிறகினுடைய சத்தம். கண்ணை திறந்து பார்த்தால் ஒரு பட்டாம்பூச்சி வந்து அவருடைய மடியில் விழுந்தது.